வாழ்க வளமுடன். இப்போது நம்ம பார்க்க போகிறது சோழ நாட்டின் காவிரி தென்கரையில் உள்ள பாடல் பெற்ற சிவ தலமான திருநல்லூரில் உள்ள ஸ்ரீ கிரிசுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இக்கோவில் கும்பகோணத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் பாபநாசத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. 63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாடக் கோவில் இது. இந்த கோவில் ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டது. கோவிலின் எதிரில் சப்தசாகரம் என்ற பெரிய குளம் உள்ளது. திருநல்லூர் கோவிலின் மூலவர் பஞ்சவர்ணேஸ்வரர் என்கிற கல்யாண சுந்தரேஸ்வரர், தாயார் கிரிசுந்தரி, தல விருட்சம் பில்வம், தல புராணம் திருநல்லூர் புராணம், தீர்த்தம் சப்தசாகரம். இக்கோவிலில் பாடல் பாடியோர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், அருணகிரியார், மலைக்கொழுந்து நாவலர் ஆகியோர். இந்த திருநல்லூர் கோவிலின் சிறப்பு நிறம் மாறும் சிவன். திருநல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் தினமும் 6 நாழிகைக்கு ஒருமுறை நிறங்களை மாற்றி காட்சியளிக்கிறார். இவர் தினமும் 5 நிறங்களில் தோன்றுவதால் பஞ்சவர்ணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். காலை 6 மணி முதல் 8:24 மணி வரை தாமிர நிறத்திலும், 8:25 முதல் 10:48 வரை இளம் சிவப்பு நிறத்திலும், 10:49 1:12 வரை உருக்கிய தங்கம் நிறத்திலும், 1:13 3:36 வரை மரகத பச்சை நிறத்திலும், 3:37 முதல் 6 மணி வரை இன்ன நிறம் என்று அறிய முடியாத நிறத்திலும் காட்சியளிக்கிறார். பெருமாள் கோவில்களில்தான் சடாரி வைப்பது வழக்கம். சிவத்தலமான இத்தலத்தில் சடாரி சூட்டுவது மற்றுமொரு சிறப்பு. இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் கண்கண்ட தெய்வமாக 8 கரங்களுடன் சூலாயுதம் தாங்கி அஷ்டபுஜ மகா காளியம்மன் சன்னதி விசேஷமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த திருநல்லூர் கோவிலின் மற்ற சிறப்புகளை பற்றி கேட்போமா? திருநாவுக்கரசு சுவாமிகளால் போற்றப்பட்டு பாடல் பெற்ற ஸ்தலம். வடபார் கைலை தென்பால் நல்லூர்னா வடக்க ஒரு கைலாசம் மானசரோவர். இது 2வது கைலாச ஸ்தலம். இங்கே இருக்கிறது சுவாமி கைலாச ஸ்தலம். நல்லூர் தான் கைலை, கைலை தான் நல்லூர். அதனால் இங்கே வந்து சுவாமியை வந்து வழிபட்டாலே கைலாசத்துக்கு போன பூர்ண பலன் உண்டு. கைலாச ஸ்தலம். அடுத்த மறுபிறவி இல்லாத ஸ்தலம். சுவாமியை வந்து நம்ம நினச்சி வந்து சுவாமியை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாலே அடுத்த மறுபிறவி கிடையாது. சுவாமியை பற்றி திருவாசகத்துலேயும் சிவபுராணத்துலேயும் சொல்கிறாங்க. சிறப்பாக என்னென்னா, பிறந்த பிறப்பை அறுக்கும் பெருமான் நல்லூர் பெருமான். இதுதான் சுவாமியை பற்றி பாடிக்கிறாங்க. வண்ணம் 5 போட்டு, நிறங்கள் ஒரு 5 போட்டு. சுவாமி வந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, கல், மண், கட்டை, உலோகம், வெட்டிகை, நவபாஷணம் எல்லாம் கலந்துருக்கு சுவாமி. அதனால் வந்து சுவாமி வந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை. இங்கே வந்து சுவாமியை வந்து பார்த்தோம் அப்படின்னாலே கைலாசத்துக்கு போய் தரிசனம் பண்ணி பூர்ண பலன். அதனால தான் இங்கே வந்து கைலாச ஸ்தலம்னு சொல்லுவாங்க. சுவாமி இருக்கிறது கைலாசத்தலம். இது 2வது கைலாயம். இங்கே நவகிரகம் கிடையாது. சுவாமியே எல்லாத்துக்குமே சுவாமிக்குள்ளேயே நவகிரகங்களும் அடக்கம். இங்கே இங்கே வந்து சுற்றுவட்டு 5 கிலோமீட்டருக்கு நவகிரகம் இல்லை. இங்கே சுவாமி என்று இங்கே இருக்கிறதுனால இங்கே கைலாச ஸ்தலம். குந்தி தேவிக்கு 7 கடல் வர மோட்சத்தை விட்டு கொடுத்த ஸ்தலம். அனுகிரகம் பண்ண ஸ்தலம். 7 கடல் வர வச்சு சாப விமோச்சனம் கொடுத்த ஸ்தலம். அதனால் அமர்நீதி நாயனார் 63 நாயன்மார்கள் அமர்நீதி நாயனார் துலாபாரம் வந்து ஆட்கொண்ட ஸ்தலம். இது வந்து அகஸ்தியருக்கு முதல்ல கல்யாண கோல காட்சியும் கைலாச கோல காட்சியும் கொடுத்ததுனால பிரதான ஸ்தலமாக இது வந்து கருதப்படுது. முதல் ஸ்தலம். அதனால் இந்த வந்து நல்லூர் தான் கைலாச ஸ்தலங்கிறது. அவருக்கு கல்யாண கோல காட்சி கொடுத்ததுனால சுவாமிக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் 5 வேளை 5 வர்ணமாக மாறுறதுனால பஞ்சவர்ணேஸ்வரர்னு சொல்கிறாங்க சுவாமியை. அங்கே மானசரோவரில் மலை எப்படி சூரிய ஒளிப்பட்டு நிறம் மாறதோ இங்கே எந்த ஒளியும் எதுவுமே இல்லாமல் வந்து சுவாமி நிறம் மாறி காட்சி கொடுக்குறாரு. அது ஒரு விசேஷம். குந்தி வழிபட்ட ஸ்தலம். அதுதான் மெயின். 7 கடல் வர வச்சு சாப விமோசனம் பெற்றதுனால மகம் பிறந்தது நல்லூரில், மகாமுகம் பிறந்தது கும்பகோணத்தில். கும்பகோணத்தில் 9 நதிகள் சங்கமிக்கிறதுனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் சிறப்பாக கொண்டாடப்படுது. இங்கே வந்து வருஷம் மகாம் சிறப்பாக கொண்டாடப்படுது. மாசி மகோத்சவம் இதை அடிப்படையாக வச்சு தான் மற்ற கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசி மகோத்சவத்தை பிரம்மோத்சவத்தை கொண்டாடுறாங்க. கொடியேறி 10 நாள் உற்சவம். இங்கே கடைசி நாள் மாசி மகம். 7 கடல் சங்கமிக்கிறதுனால இன்றைக்கி மாசி மகத்தன்னைக்கு தீர்த்தவாரின் போது 7 கடல் சங்கமிக்கிறதா ஐதீகம். இங்கே வந்து சுவாமி அம்பாள் கல்யாண கோல காட்சியை வந்து பிரம்மா, மகாவிஷ்ணு, அகஸ்தியர் 3 பேருக்கும் இங்கே கல்யாண கோல காட்சியை தரிசனம் கொடுக்குறாங்க. அதுதான் மெயின் விசேஷம்.
வந்து சுவாமியை தரிசனம் பண்ணாலே கல்யாணம் ஆகாதவளுக்கும் கல்யாணம் ஆகும். அது ஒரு மிகச்சிறிய சிறப்பு. கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால முதல் கல்யாண கோல தரிசனம் கொடுத்தது அகஸ்தியருக்கு இதுதான் புலோகம். அதனால் இதுதான் பிரதான ஸ்தலம், அதுதான் விசேஷம். சிவாய். அருணகிரியாரால் பாடல் பெற்ற சிவாலயம், அமர்நீதி நாயனாரை ஆட்கொண்ட தலம், அப்பருக்கு திருவடி சூட்டிய பெருமை கொண்ட தலம், தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இத்திருநல்லூர் சிவத்தலம். திருமண தடை நீக்க கல்யாண சுந்தரேஸ்வரர், கிரிசுந்தரி அம்மன், குழந்தை பாக்கியத்திற்கு அஷ்டபுஜ மகாகாளியம்மன் என்று குறிப்பிட்டு சொல்லும்படியான சிறப்புடன் விளங்குகிறது இத்திருநல்லூர் திருக்கோவில். இறைவனை போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோமாக.